கவிதை கோபால் காதலித்த சரண்யா அப்படின்னு தான் வரும் போல. கோயம்பேட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தங்க கூட வீடு கிடையாது. அப்போ நான் கோயம்பேட்டில் படுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் சார் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். தூண்டில் சிக்கிய மீனும் உங்கள் நட்பில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது விடுதலைக்காக, நான் துடிப்பதை நெய்வேலி மக்களே அன்பிற்காக, பாசத்திற்காக, நட்பிற்காக. போன் அடிச்சா 6, நான் நெய்வேலி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது கிசு, அது கிசு கிசு. பூ என்பது ஓர் எழுத்து, அதை சூடும் பெண் 7 எழுத்து, அந்த பெண்ணால் வரும் காதல் 3 எழுத்து. நபரை அவார்ட் கொடுக்கிறதுக்கு கூப்பிட போறோம். சோ கண்டிப்பா இவருக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இங்க இருக்கு. யாரும் தெரிஞ்சுச்சா? யாருப்பா நீ? சூப்பர். சோ ஐ வுட் லைக் டு கால் கவிதை கோபால் onto the stage. சோஷியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்ட ஒரு நபர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவிதை கோபால் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட சரி, அவர் பேசுற கவிதைகளும் சரி ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அவருக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க, அப்பதான் அவர் பேச வைப்பேன். நிறைய கவிதை எல்லாம் சொல்றது காத்துட்டு இருக்காரு. ஏன்னா என் தலைவன் தக்லைஃப் கொடுக்கறது ரொம்ப பேரு தெரியல, கேட்டிருக்கீங்களா இல்லையா? So, sir கையால இந்த அவார்ட் உங்களுக்கு கொடுக்கணும். The Real Hero Award goes to கவிதை கோபால், social influencer. சும்மா விட மாட்டாங்க, நீங்க கண்டிப்பா கவிதை சொல்லிட்டு தான் போகணும். பாருங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. முதல்ல நான் சொல்லப்படுறது எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் நீ ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் உங்களோட அன்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த இடத்துல ஒரு 5 பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் முதல்ல அவரை தான் நன்றி சொல்லணும். இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முழு காரணம் JK சார் தான். நான் கோயம்பேட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தங்க கூட வீடு கிடையாது. அப்போ நான் கோயம்பேட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் சார் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இன்னைக்கு நான் அதை மறக்கல. JK சார் உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை. உலகத்தில் எத்தனையோ திறமை உள்ளவர்கள் எங்கெங்கோ மறந்திருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ திறமை உள்ளவர்கள் எங்கெங்கோ மறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் JK மீடியாவில் நீங்கள் பேச வைப்பீர்கள் என்ற இந்த கவிதை கோபாலின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு உதவி செய்த அருண் தேவா அப்படின்னு ஒரு அண்ணன். அடுத்ததா சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்த திரிசூலம் விஜய் அப்படின்னு ஒரு அண்ணன். நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சீங்க. அதுக்கப்புறம் என்னோட நண்பன் யோயோ குட் வைப்ஸ், அவனுக்கும் நன்றி சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல. இருந்தாலும் என்னோட நண்பர்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு பாடல் பாடிட்டு போறேன். கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரியா என்ன கில்லாடி. நான் உன்ன நம்பர் கில்லாடி. எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால, சத்தியமா சொல்லுறங்க ஜெயிக்க முடியும் என்னால. வளர்ந்தே வந்தாலும் அமுக்க வாங்க கீழங்க, திறமை இல்லாதவன் பேசுறாங்க மேலங்க, பேசுறாங்க மேலங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ அசிங்கப்பட்டு வந்தேங்க உங்களுக்கு முன்னால. கை கொடுக்க யாரு இல்ல, கால வர அதிக பேரு இருந்தாங்க இந்த ஒரு சினிமால. இருந்தாலும் மேல வருவேன் என்னுடைய திறமையால. அதுதான் உங்களுக்கு தெரியுமடா பின்னால, தெரியுமடா பின்னால. கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரியா அந்த கில்லாடி. நான் உன்ன நம்பர் கில்லாடி. எத்தனையோ படிக்கட்டு ஏறி வந்த மேலங்க, வேணானு எங்களையும் தள்ளிட்டாங்க கீழங்க. எத்தனையோ படிக்கட்டு ஏறி வந்த மேலங்க, வேணானு எங்களையும் தள்ளிட்டாங்க கீழங்க. அப்பத்தான் ஒரு மூச்சு காணா என்ன பெருமூச்சு. பாடின பாட்டு எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச கிட்டாச்சு, கொஞ்சம் நெஞ்ச கிட்டாச்சு. கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கே தெரியாது சரியா அந்த கில்லாடி. நான் உன்ன நம்பர் கில்லாடி. ஒரு சின்ன ஒரு கவிதை நான் முதல்ல சொல்லி ரீச் ஆன ஒரு கவிதை சொல்றேன், நல்லா கண் கேளுங்க.
பெண்ணே, நீ என்னை காதலித்து விட்டு நீ வேறு ஒருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்லறி முன்வந்து அழுதாலும் திடீரென எழுந்துடுவேன். உன் கண்ணீரை தேய்ப்பேக்கல காதலி, உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேக்குத்தான். கடல் நீரும் ஒப்புத்தான், கண்ணீரும் ஒப்புத்தான். கடல் நீரும் ஒப்புத்தான், கண்ணீரும் ஒப்புத்தான். கண்மணியா, உன்னை காதலித்தேன், தப்புத்தான், நீ தப்புத்தான், நீ தப்புத்தான். தூண்டில் சிக்கிய மீனும் உங்கள் நட்பில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது விடுதலைக்காக, நான் துடிப்பதை நெய்வேலி மக்களே அன்பிற்காக, பாசத்திற்காக, நட்பிற்காகத்தான். தோல் கொட்டினால் விஷம், என் நண்பர்கள் என்னை திட்டினால் அது பாசம், அது பாசம், அது பாசம். தூக்கம் என்பது காலை வரை, உங்கள் நட்பு என்பது என் கல்லறை வரை, கல்லறை வரை, கல்லறை வரை. போனி அடிச்சா 6, நான் நெய்வேலி பிள்ளைங்களை கொடுத்தா அது கிசு, அது கிசு கிசு. பிரதர் இவங்கள பார்த்தவொன்னே என்ன கவிதை ஞாபகம் வருது உங்களுக்கு? இங்க வாங்க, இருங்க. இவங்கள பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். எல்லாரும் ஆசைப்படுறாங்க டீம்ல. கமான், உங்களால சொல்ல முடியும் பாருங்க, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இவங்கள பார்த்து ஒரு கவிதை. அக்கா, உங்க பேருக்கு அக்கான்னு சொல்லாதீங்க, கவிதை சொல்ல போறீங்க அக்கான்றீங்க. அக்காலாம் இல்ல. சரண்யா, உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. சரண்யா, உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. சரண்யா, உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் தந்து. சரண்யா, நீ எங்கிருந்தாலும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்பது இந்த கவிதை கோபாலின் வாழ்த்து. சூப்பர், ஆன் ஸ்பாட் கவிதை, ஆன் ஸ்பாட் கவிதை, சூப்பர். இலே நல்லா பாருல, அது சரண்யா இல்ல, கண்ணம் அது பண்ணு மாதிரி அப்படி யாரோ சொல்ல போறாங்களே. கவிதை கோபால், நோ கவிதை மட்டும் சரண்யாக்கு மட்டும் சொல்லப்பா, ஒரு நல்ல கவிதை நோன்னு சொல்லப்பா. பூ என்பது ஓரெழுத்து, அதை சூடும் பெண் ஏறெழுத்து, அந்த பெண்ணால் வரும் காதல் 3 எழுத்து, அந்த காதல் வரும் சரண்யா உன் காதல் உன் மரணம் 4 எழுத்து. இதுதான் இந்த இளைஞர்களின் தலையெழுத்து, தலையெழுத்து, தலையெழுத்து. ஆல்சோ சரண்யாவை லவ் பண்ணா அவங்க தலையெழுத்து மாடு சொல்லிருக்காங்க. நாளைக்கு யூடியூப் ஃபுல்லா இப்படிதான் வரும், கவிதை கோபால் காதலித்த சரண்யா அப்படின்னு தான் வரும் போல. பார்ப்பதற்கு போல இருக்கும் இவர்தான் சரண்யாவை காதலித்த நண்பர் ராஜு. டேய் இருடா, அக்காடா அது. அவ்வளவுதான், இதான் நியூஸ்ல. ஒரே நிமிஷம், அடுத்தது எங்க அக்கா எங்க இருக்காங்க. சோ காயத்ரி அக்காக்காக வந்து ஒரு நல்ல கவிதை சென்டரா உட்காந்துருக்காங்க தெரியுமா, அழகா புட கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு கவிதை. சரி, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணிக்கணும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணலாம், வெயிட் இஸ் 1 minute. ஓகே, அவர் முடிஞ்சா சொல்லட்டும், இல்லனா நம்ம அவர் அப்படியே ஸ்டேஜ்ல போயிட்டு. முடியுமா உங்களால? முடியும்னு சொல்றாரு. அன்பு என்னும் நண்பர்களை ஆட்டி வைத்த சிங்கமிடா, இந்த மக்களுக்கு உணி என்றால் ஓடி வரும் எங்கள் அக்காவிடா. தங்கத்தை ஒரிசி பார்த்தா கூட அப்படின்னு தெரியாது. சின்ன திரையில் உங்கள் நடிப்பு என்னைக்கும் வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாதுக்கா. அக்கா, இப்ப தெரியுதா தம்பி எது கேட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு? இஸ் சச் a talent. சோ அந்த ஒரு காரணம் தான். தேங்க்யூ so much brother, தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி வந்து எங்க எல்லாரையும் வந்து இப்படி உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. God bless you. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா இவருக்கு? நன்றி. சூப்பர். பர்சனலா அக்கா சொல்ல சொன்னாங்க, சூப்பரா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த இடத்துல உட்கார வைக்கிறதா சிறப்புன்னு சொல்லிட்டு அண்ணா ஃபீல் பண்றாரு. சோ ப்ளீஸ் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. சோ இந்த மாதிரி மனசு எத்தனை பேருக்கு வரும்னு சத்தியமா எனக்கு தெரியல. சோ ஓரமா உட்கார கூடாது, யாரா இருந்தாலும் ஒரு டேலண்ட்டை வந்து இதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஜ்ல தான் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கிருத்தியான் கிங்கா எனக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ so much. அண்ணா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மனசுல எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. தேங்க்யூ.